வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கெங்கையம்மன் சிரசு திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் உற்சவர் கெங்கையம்மன் அலங்கரிக்கப்பட்டு கோவில் வளாகத்தை சுற்றி வலம் வந்த பின் சிரசு மண்டபத்தில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக சிறுவரசைகள் கொண்டு வந்து யாகங்கள் வளர்க்கப்பட்டு அம்மனுக்கு மாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ஆனந்தவள்ளி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை ஒட்டி வீர அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கிய வீர அழகரை கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷங்களுடன் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். முன்னதாக ஆனந்தவள்ளி அம்மன் கோவில் அருகே வெள்ளை குதிரை வாகனத்தில் வருகை தந்த வீர அழகரை தண்ணீர் பீச்சு அடித்து பக்தர்கள் வரவேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சுந்தரராஜ பெருமாள் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பச்சை பட்டுடுத்தி பூப்பள்ளக்கில் வைகை ஆற்றில் இறங்கிய கள்ளழகரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இதையொட்டி 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.